نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, என் இனிய மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வாராந்திர இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறித்து அறிந்து முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அஹ்லாக் அதாவது ஒழுக்கம், ஒழுக்கம் பேண வேண்டும் அல்லது ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் அல்லது இஸ்லாமிய ஒழுக்கவியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். அஹ்லாக், இதுக்கு அரபியில அஹ்லாக்னு பேர். ஒன்னு இருக்குது ஹல்குன், இன்னொன்று இருக்குது ஹுலுகுன். ஹல்க் மனிதனுடைய வெளித்தோற்றத்திற்கு சொல்வது, கிரியேட்டிவ். ஹல்க் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். ஹல்க்னா மனிதனுடைய வெளித்தோற்றம். ஹுலுக்
அப்படின்னு சொன்னா வெளியில எப்படி ஒரு தோற்றம் இருக்குதோ இதே போல மனிதனுக்கு உள்ளேயும் ஒரு தோற்றம் இருக்கிறது. அதுக்கு ஹுலுக்னு பேர். அந்த ஹுலுக்கினுடைய ப்ளூரல் பன்மை அஹ்லாக். அஹ்லாக் அஹ்லாக் பண்புகள், ஒழுக்கங்கள், குணங்கள். இது கூட இன்னொன்னு சேர்ப்பாங்க, அஹ்லாக் ஹசனா, நல்ல ஒழுக்கங்கள், அஹ்லாக் சய்யிஆ, கெட்ட ஒழுக்கங்கள். இதற்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது. இஸ்லாத்தினுடைய இன்னொரு பெயரே ஒழுக்கம். ஒழுக்கத்தை சொல்லித் தரக்கூடிய ஒரு மார்க்கம். ஒழுக்கம் என்றால் என்ன? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை போதித்தது. சூரா அல்-ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. சத்தங்களை உயர்த்தாதீர்கள். சபையில இருக்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கும்போது லா தர்ஃபஉ அஸ்வாதகும், அந்த நபியினுடைய சத்தத்தை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பாதிக்கும் லிபாதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும். குரலை உயர்த்துவதால் என்ன ஆகிவிட போகிறது? ஒரு சவுண்ட் தானே, ஜஸ்ட் ஒரு சவுண்ட் தானே. குரலை உயர்த்தி விடுவதால் என்ன ஆகிவிட போகிறது? அன் தஹ்பத அஅமாலுக்கும், உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும். நன்மைகள் எதற்காக அழியும்? குரலை உயர்த்துவது. ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த மேனர்ஸ், அந்த டிசிப்ளின், அதை கடைபிடிச்சாகும். அந்த குரலை, அவருடைய குரலை விட உயர்த்தினால் நாம் அவரை மதிக்கவில்லை என்று அர்த்தம். அதனால இஸ்லாம் ஒழுக்கத்திற்கு, அஹ்லாக், இதற்கு மிக முக்கியத்துவம் தருகிறது. பெற்றோரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், மனைவி கணவரிடத்தில், கணவன் மனைவி இடத்துல, நண்பர்கள் எப்படி இருக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும். இந்த அஹ்லாக் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது அஹ்லாக் ஹசனா, அஹ்லாக் சய்யா. அஹ்லாக் ஹசனாவினுடைய ஒரு சின்ன டெஃபினிஷன் இருக்கு, சின்ன விளக்கம். 3 அம்சங்கள் சேர்ந்தால் தான் அது அஹ்லாக் ஹசனா, நற்குணங்கள், நல்ல ஒழுக்கங்கள். 3 விஷயங்கள் ஒண்ணா சேரணும். 3ல ஒண்ணு பஸ்துல் வஜ்ஹி, இது ஒண்ணு. கஃபுல் அதா, பத்ருல் மஅரூஃப். இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்தால் அது நல்ல ஒழுக்கம். அஹ்லாக் சொல்லிருக்கோம். அஹ்லாக் பிறகு அஹ்லாக் ஹசனா. அஹ்லாக் ஹசனா, நற்குணங்கள், நல்ல குணங்கள், நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும், நம்முடைய ஷரியத், நம்முடைய மார்க்கம், நம்முடைய தீன் எதை சொல்கிறது? 3 அம்சங்கள் சேர்ந்து, அதுக்குள்ள 3 கண்டிஷன் சேரும். அதுல ஒண்ணு என்ன? கஃபுல் அதா, மற்றவர்களுக்கு தீங்கு தராமல் தன்னை தடுத்துக் கொள்வது. கஃபுல் அதா, தீங்கு தராமல் சொன்னா ஒண்ணு இருக்குது, அவருடைய இடத்துக்கு போய் தீங்கு தருவது, அல்லது பொதுவான இடத்தில் தீங்கு தருவது. கஃபுல் அதா என்று சொன்னால் ஒரு மனிதன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே மற்றவர்களுக்கு தீங்கு தருவது. எப்படி? உதாரணமா ஜன்னலை திறந்து வச்சு போற வரவங்க பார்த்துட்டே இருக்குது. இது யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஏன் வீடு, ஏன் ஜன்னல்? இதை தடுத்துக் கொள்வது கஃபுல் அதா. அவர் இடத்துல இருக்கிறார், அவர் வீடு இருக்கு, யாரும் கேட்கவும் முடியாது. இருந்தாலும் நான் என் வீட்டிற்குள் இருந்தாலும் என் மூலம் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது. அதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது கஃபுல் அதா. அதான தீங்கு தருவது. தீங்கு தருவதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை தடுத்துக் கொள்வது. உதாரணமா டிவி வால்யூம் அல்லது மொபைல்
அல்லது லேப்டாப் சிஸ்டம். ஏன் வீடு சவுண்ட் அதிகமா ஓர வச்சாச்சு. அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது. யாராவது கேட்க போனா என்ன சொல்லுவாங்க? நீங்க ஜன்னல சாத்திங்க, இது எங்க வீடு, எங்க இஷ்டம் இது. இது முதல் கண்டிஷன். நல்ல ஒழுக்கங்கள் அஹ்லாக் ஹசனாவிற்கு இருக்க வேண்டிய முதல் கண்டிஷன் என்ன? கஃபுல் அதா, பிறருக்கு தீங்கு தராமல், பார்வையினாலேயோ சத்தத்தினாலேயோ சவுண்டினாலேயோ மற்றவர்களுக்கு தீங்கு தராமல் தன்னை தடுத்துக் கொள்வது. இது முதல் கண்டிஷன். இரண்டாவது பத்லுல் மாரூஃப், அவசியமானவற்றை தருவது. ஒரு தீங்கு தராம தன்னை தடுத்தாச்சு. இன்னொன்று எது அவசியமோ அத்தியாவசியமோ, திடீர்னு உப்பு தேவைப்படும், திடீர்னு ஒரு குண்டூசி தேவைப்படும், திடீர்னு ஒரு சின்ன பின்னு தேவைப்படும். 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கியிருப்பாரு, ஆனா அந்த மொபைல் அந்த ஓரத்தில் எடுக்கிறாங்க பாருங்க, இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குது, அது இருக்காது. அந்த பின்னு கொஞ்சம் கொடுங்க. 20,000 கொடுத்து மொபைல் வாங்க தெரியுது, ஒரு சின்ன பின்னு வாங்க தெரியாதா அப்படின்னு கேட்டக்கூடாது. பத்லுல் மாரூஃப். சமையல கத்தி தேவைப்படும், சமையல சின்ன கரண்டி தேவைப்படும், சின்ன ஸ்பூன் தேவைப்படும், ஒரு தட்டு தேவைப்படும், தராணி தேவைப்படும், பாய் தேவைப்படும். தேவைப்படும் அத்தியாவசியமான பொருள். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பில்டிங் கட்டியிருப்பாரு, மண் கட்டி இருக்காது வீட்டுல, கடப்பால் இருக்காது வீட்டுல, சுத்தி இருக்காது வீட்டுல. என்ன செய்வாங்க? வந்து சுத்தி இருந்தா கொடுக்கல. ஏன்? லட்சக்கணக்கில் போட்டு வீடு கட்ட தெரியுது, ஒரு சுத்தி வாங்க வைக்க தெரியாதா? இல்ல, அஹ்லா கிடையாது, அஹ்லா ஹசனா கிடையாது. அப்ப கஃபுல் அதா பத்லுல் மாரூஃப், யாருக்கும் தீங்கு தராமல் தன்னை தடுத்துக் கொள்வது கஃபுல் அதா. அவசியமான அடிப்படை தேவையானவற்றை கொடுப்பது பத்லுல் மாரூஃப். இந்த ரெண்டையும் எப்படி செய்யணும், எப்போது செய்யணும்? இது மூணாவது கண்டிஷன். பஸ்துல் வஜ்ஹி, பஸ்துனா விரிப்பதுன்னு அர்த்தம், கபதுனா சுருக்குவது, பஸ்துனா விரிப்பது, வஜ்ஹினா ஃபேஸ் முகம், முகத்தை விரிப்பது. என்ன அர்த்தம்? புன்முறுவலோடு செய்யும். இந்த ரெண்டு காரியத்தையும் எப்ப செய்யணும் சொல்லுங்க. யாராவது இந்த மாதிரி அஹ்லாக் நற்பண்புகள் நல்ல ஒழுக்கம் என்பதற்கு உலகத்திலே யாராவது இப்படி சொல்ல முடியுமா, யோசிக்க முடியுமா? இதான் இஸ்லாம். அஹ்லாக் ஹசனா, நல்ல ஒழுக்கங்கள், நற்பண்புகள், குட் கேரக்டர், குட் கேரக்டர். எனக்கு சொல்வது மூன்று கன்செப்ட், மூணு இருக்கணும். மூணுல ஒண்ணு இல்ல, மூணு இருக்கணும். ஒண்ணு, யாருக்கும் தீங்கு தராமல், தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே யாருக்கும் தீங்கு தராமல் தன்னை தடுத்துக் கொள்வது, அடிப்படை விஷயங்களை கொடுத்து, சாதாரணமான அற்பமான விஷயங்களை கொடுத்து உதவுவது. இந்த ரெண்டையும் புன்முறுவலோடு செய்வது, ஸ்மைலிங்கோடு செய்வது. ஏன் கொடுத்துட்டு பாத்தீங்களா இவ்வளவு செலவு பண்றான், இது வாங்கி வைக்க தெரியல அப்படின்ற கூடாது. அப்ப அஹ்லாக் கொடுத்துட்டாரு, கொடுத்து என்ன பண்றாரு? அஹ்லாக் பண்புகள். நம்முடைய இஸ்லாம் இருக்கிறது 5 அம்சங்களை கொண்டது. இஸ்லாம் தீன் 5 விஷயங்களை கொண்டது. ஒன்று அகாயித், அகீதா, நம்பிக்கைகள், அகாயித். இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலா, கொடுக்கல் வாங்கல். நான்காவது முஆஷரத், குடும்ப வாழ்க்கை. ஐந்தாவது அஹ்லாக். இந்த 5 அம்சங்கள் தான் இஸ்லாம். இந்த 5ம் கரெக்டா இருக்கும். சூரா அல் பக்ராவில் அந்த லைஸல் பிர்ர அன் துவல்லு வஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வல் நபிய்யின். அந்த ஒரு ஆயத்துல இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 5 அம்சங்கள். அகாயித், அகீதாவுடைய பண்பு அகாயித், நம்பிக்கை. நம்பிக்கை கரெக்டா இருக்கும். அகீதால என்ன அர்த்தம்? பல இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம், அகீதா கிளாஸ் கேள்விப்படுறோமா இல்லையா? அகீதா கிளாஸ், அகீதா சிலபஸ் வச்சிருக்கிறாங்க. அகீதானா என்ன அர்த்தம்? அகதன கட்டினான்னு அர்த்தம். அகத
இல்லையா? வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சு. உக்ததம் மின் லிசானி, உக்ததம் முடிச்சு. அக்கதனா முடிச்சு போட்டான். அக்கீதான என்ன அர்த்தம்? கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். கட்ட வேண்டியது அக்கத. ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து உள்ளத்தோடு சேர்த்து இறுக கட்டுதல், இது பேர் அகீதா. அது என்னென்ன? அல்லாஹ்வை நம்புவது, ஆகிரத்தை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை, தூதர்களை நம்புவது. இந்த விஷயங்களை கொண்டு வந்து உள்ளத்தோடு சேர்த்து இறுக கட்டினால் கட்ட வேண்டும், அதுக்கு பேர் அகீதா. ஏன்? அது ஓடிடும், அது நிக்காது. அதனால அது இறுக கட்டணும். அதனால தான் அகீதான்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அகீதா, அகாயித். இரண்டாவது இபாதாத்துகள், இபாதாத் வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல். நான்காவது முஆஷரத் குடும்ப வாழ்க்கை. ஐந்தாவது அக்லாக் நற்பண்புகள், அக்லாக் குணங்கள். இந்த ஐந்தும் இஸ்லாம். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ இன்னக லஅலா குலுகின் அஸீம். வ இன்னக நபியே நீர், இன்ன அரபில இன்னனா ஹர்ஃபு தாக்கீத், நிச்சயமா. வ இன்னக ல லாம் இருக்குது, இது இன்னும் உறுதிக்காக வரும். அலா அலனா மேல மீது, இன்னும் உறுதி. இன்னக லஅலா குலுகின் அஸீம், மகத்தான நற்குணங்கள். இந்த உலகத்திலே யாராவது நற்குணங்களை பேணி வாழ விரும்பினால், நற்குணங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால், நற்பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே யாராவது விரும்பினால், அதுக்கு ஒரே வழி இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன்னக லஅலா குலுகின் அஸீம். ஏன்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலே யாருக்காவது நற்குணங்கள், நற்பண்புகள், யாராவது அதனை கடைபிடிக்க விரும்பினால், இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆப்ஷன், ரெண்டு கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லித்தலம் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, தாங்கள் மிகவும் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். லின்தலஹு, ரொம்ப சாஃப்ட். தனது வாழ்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அடித்ததே இல்லை, யாரையும் அடித்தது கிடையாது. யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? உலக சரித்திரத்தில் யாராவது சொல்ல முடியுமா? இறை தூதர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் யாரையும் அடித்ததே கிடையாது. ஒரு தடவை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண், அந்த பெண் கூப்பிட்டு பார்த்தா சரியா கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன ஒரு மிஸ்வா குச்சி இருக்கு பாருங்க, அது எடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஒருவர் பார்த்துட்டே இருந்தாங்க. அடிக்க போறாங்க போல இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்க போறாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்ப போறாங்க, அடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? மறுமையினுடைய அச்சம், பயம் மட்டும் இல்லாவிட்டால் நான் உன்னை அடிச்சிருப்பேன். இதான் ஒழுக்கம், அஹ்லாக். 10 ஆண்டுகள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்றாங்க. 10 வருஷம் ஹித்மத், பணிவிடை செய்றாங்க, சர்வீஸ். இந்த 10 வருஷத்துல அவங்க சொல்றாங்க, இந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஏன் இப்படி செய்தாய் என்னை கண்டிக்கவில்லை,
இப்படி ஏப்பா செஞ்சு, இப்படி செஞ்சிருக்க கூடாதா என்று ஆதங்கப்படவும் இல்லை. லிமா ஃபால்த கதா ஹல்லா ஃபால்த கதா வ கதா, ரெண்டுமே கேட்க. 10 வருஷம். இப்ப நம்ம கீழே இருக்கிறவங்க வேலைக்காரங்களா நாம எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் ஓடிடுறோம். ஒரு ஆள் நிக்கிறதுல எங்க கடையில சொல்றாங்க இல்லையா, என்னங்க இப்போ திடீர்னு மாஸ்டர் மாறிட்டாரு, டீ மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் இப்போ மாறிட்டாரு. அட ஏன் கேட்குறீங்க? யார் வந்தாலும் இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டேங்கிறான்? என்ன காரணம்? நம்முடைய அஹ்லாக் தான் காரணம். என்ன காரணம்? நம்முடைய குணங்கள் காரணம், நம்முடைய அஹ்லாக். 10 ஆண்டுகள் நான் பணிவிடை செய்திருக்கிறேன். ஒன்னு இருக்குது தனக்கு மேல இருக்கிறவங்களை மதிக்கிறது, இரண்டாவது இருக்குது தமக்கு சமமாக இருப்பவர்களை மதிப்பது, மூன்றாவதாக இருக்குது தன்னை விட பலகீனமானவர்களை மதிப்பது. இஸ்லாம் 3 விஷயத்திலும் கரெக்டா இருக்கு. ஒழுக்கம், அஹ்லாக் 3 விஷயங்களிலும் கரெக்டா இருக்கு. அதனால பெற்றோர்கள் முதல்ல எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு என்ன நம்முடைய அஹ்லாக், பிள்ளைகளுடைய அஹ்லாக். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தகப்பனார் கூப்பிட்டுட்டே இருக்கிறார், பையன் செல் நோண்டிக்கிட்டே இருக்கான், மதிக்க மாட்டேங்கிறான், செல்ல நோண்டிட்டு இருக்கான். அப்ப முதல் ஒழுக்கம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். அஹ்லாக்குகள், பண்புகள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், பிறகு வெளியில். வீட்டுல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? பெற்றோர்களிடமிருந்து ஆரம்பிக்கும். பொதுவா பிள்ளைங்க புலம்புறதே என்னன்னு சொன்னா, எங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எதையும் செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் பெற்றெடுத்தது வளர்த்து ஆளாக்குனதே அவர்கள் செய்த மிகப்பெரிய உபகாரம். அவங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, செய்ய வேண்டும், அது வேற விஷயம். இஸ்லாம் அது சொல்லுது. ஆனா பிள்ளைங்க என்ன கேட்கறாங்க? பட்டுன்னு எங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி எதையும் செய்ய தேவையில்லை. பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈண்டெடுத்தார்களே, பெற்றெடுத்தார்களே, இதுவே மிகப்பெரிய உபகாரம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன். அதாவது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அந்த பெண் சுமக்கிறார். பிறகு பாலூட்டுதல், பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினார்களே, இதுவே மிகப்பெரிய உபகாரம். பேங்க் பேலன்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபித் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா வகுல் ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ربكم أعلم بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன தொழுகையா? இது என்ன நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய தொழுகைகள் வெளியே தெரிவதில்லை, நாம் வைக்கக்கூடிய நோன்பு மற்றவர்களுக்கு தெரிவதில்லை, உலகத்திற்கு தெரியாது. நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் உலகத்திற்கு தெரியாது. எது தெரியும்? நம்முடைய பண்புகள், அஹ்லாக், குணங்கள், மற்றவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை. இதுக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தருது. குணங்கள் இருக்குது, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது. அதுவும் இந்த காலகட்டத்தில், அல்லாஹு அக்பர், இந்த காலகட்டத்தில் மனித நேயம் செத்து போய்விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கந்து வட்டி பிரச்சனை கணக்கறியும், நாடே அதிர்ந்து போய் கிடக்கிறது. தீக்குளித்து செத்து 4 உயிர்கள் போய்விட்டன. இது இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இதுவும் அஹ்லாக் என்ன சொல்லுது இஸ்லாம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ
வான் தசத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். சூரா அல்-பக்ரா. ஒருவருக்கு நீங்கள் கடன் தருகிறீர்கள், ஒருவருக்கு நீங்கள் கடன் தருகிறீர்கள், நீங்க சொல்லிட்டீங்க குறிப்பிட்ட இந்த நேரத்துல 30ஆம் தேதி கொடு அப்படின்னு. அவனால 30ஆம் தேதி கொடுக்க முடியல, என்ன செய்யக்கூடாது? 30ஆம் தேதி கொடுக்க முடியலையா, வேற எப்போ நீ கொடுப்ப? அடுத்த மாசம் 10ஆம் தேதி. உனக்கு எப்போ வசதி வருதோ நீ அப்போ கொடு. ஃபநதிரத்துன் இலா மைஸரா, எதிர்பார்த்திருங்கள். மைஸரா விசாலம் வரும் வரை, இலகு வரும் வரை. வரவே இல்லை. உதாரணமாக இங்க பாருங்க, உதாரணமாக ஒரு 10,000 கடன் கொடுத்துட்டார், 30ஆம் தேதி தரேன்னு சொன்னார், தரல. 1ஆம் தேதி ஆயிடுச்சு, தரல. 2ஆம் தேதி ஆயிடுச்சு, தரல. 3, 4, 5 எத்தனை நாட்கள் பொறுத்துக் கொள்கிறீர்களோ அத்தனை நாளும் ஒவ்வொரு நாளும் 10,000 10,000 10,000 10,000 சதகா செய்த நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். யார் சொன்னா உலகத்துல? யாரால் சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த குணம் கெட்டு போயிட்டு. யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு கல்லா பெட்டியில காசு வந்தா போதும். எவன் தாலி அறுத்து, எவன் கர்மாந்தரம் பண்ணி, எவன் செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு கல்லா பெட்டியில காசு வரும். மது, வட்டி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் சொல்லிவிட்டது. நெருங்காதே, பக்கத்துல போகாதே, உனக்கு கேடு தரக்கூடியது. எந்த காலத்திலும் நீங்கள் இதன் மூலம் நன்மையை சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. நன்மை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தடுத்து விட்டது. ஒரு விஷயத்தை ஏவுவதும் கொடுப்பதும், ஒரு விஷயத்தை தடுக்கிறதும், இதான் மஹப்பத்தினுடைய அடையாளம். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை ஏவி இருக்கிறான், கொடுத்திருக்கிறான், சில விஷயங்களை தடுத்திருக்கிறான். வட்டி, மதுபானம், குடிக்காதீர்கள், வாங்காதீர்கள். ஏங்க, இது மஹப்பத்துடைய அடையாளம். ஒரு தாய் என்ன செய்யறா? உலகத்திலேயே தாய் பிள்ளைங்க இதை விட ஒரு சிறந்த ரிலேஷன்ஷிப் உலகத்திலே கிடையாது. கருணை, இரக்கம், அன்பு, மஹப்பத், பாசம், நேசம் எல்லாத்துக்குமே உதாரணம் சொல்லலாம் இந்த இந்த ரிலேஷன்ஷிப். அதாவது தாய் பிள்ளை. பிள்ளை என்ன கேட்டாலும் தாய் வாங்கி தரா. என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாளா? பிள்ளை என்ன கேட்டாலும் தாய் வாங்கி தந்துருவாளா? இல்ல. தாய் பார்க்கிறா, இவனுக்கு பயனுள்ளது எது, ஹெல்த் எது, இவனுக்கு கெடுதல் எது. கெடுதலானதை பிள்ளை கேட்கும்போது தாய் என்ன பண்றா? இல்ல, நான் வாங்கி தர மாட்டேன், தடுக்கிறா. தாய் தடுப்பது இருக்கிறதே பிள்ளையின் மீது இருக்கின்ற கருணையை காட்டுகிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒரு சில காரியங்களை தடுக்கிறான். செய்யாதீர்கள், நெருங்காதீர்கள், தடுக்கிறான். தடுப்பதும் கூட மனிதர்கள் மீது கொண்ட மஹப்பத்தின் காரணத்தினால், மனிதர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், கருணையின் காரணத்தினால். புத்திசாலித்தனமாக நாம சம்பாதிச்சிடுறோம், வண்டியை கொடுத்து வாங்கிடுறோம், இந்த வண்டி அந்த வண்டி என்னென்னமோ பேர், எல்லாம் ஊறி போய்விட்டார்கள். ஆனா இதுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணுதான், திரும்பி வந்தாகும். காரணம் என்ன? குணங்கள் கெட்டு போய்விடுகிறது, அஹ்லாக் கெட்டு போய்விடுகிறது. தீயில் எரிந்தால் கூட அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையை விட அது எப்படியாவது போட்டோ பிடிச்சி நாம தான் போடணும், நாம தான் ஃபர்ஸ்ட். கேமராக்கள் போட்டி போடுகின்றன டிஆர்பி ரேட்டை ஏற்றுவதற்கு. காரணம் என்ன? குணங்கள் கெட்டுவிட்டன. வெளித்தோற்றத்தில் மனிதர்களாக தெரிகிறார்கள், உள்ளே மிருகத்தனம். வெளித்தோற்றம் என்னவோ, இஸ்லாம் வெளித்தோற்றத்தை சொல்லல. வெளித்தோற்றம் தேவையில்லை, உங்களுடைய உள்ளம் மாறணும், உங்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். அடுத்தவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கணும், உங்களுடைய இதயம் துடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் மனிதர்களே கிடையாது. இன்னைக்கு என்ன, ஒரு நாய் தொலைந்து விட்டால் கூட உடனே ஆக்ஷன் எடுத்து, ஜெர்மன் நாட்டு நாய், அந்த நாய், இந்த நாய் உடனே கண்டுபிடித்து அது கொடுத்துறாங்க. ஒரு நாய்க்கு ஏதாவது, ஒரு நாய் செத்தால் கூட ஏன் செத்தது நீதிமன்றம் கேட்குது.
ஏன் செத்தது? ஆனால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படியானால் அந்த நாயை விட மனிதர்கள் கேவலமாகிவிட்டார்களா? மனிதன் என்பவன் யார்? மனிதன் இங்க வந்து இஸ்லாம் மற்றதெல்லாம் இங்க பார்க்கல. மனிதன் மனிதன்ங்கிற ஸ்டேஜ்ல இஸ்லாம் எல்லோரையும் ஒரே மாதிரியாக வச்சிருக்கிறது. மனிதன் வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட், மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மனிதன். அவன் நிறத்தால், மொழியால், தேசத்தால், மதத்தால், ஜாதியால், ஏதாவது எப்படி இருந்தாலும் சரி, நீ மனிதன். ஏன்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறான். சூரியன் இவ்வளவு வேகமா சுத்தி ஓடுது, இது யாருக்காக சூரியன் சுத்துது? அது கொடுக்குது ஹீலியம், நைட்ரோஜன், இதெல்லாம் கொடுக்குது. இது யாருக்காக கொடுக்குது? மனிதர்கள். மனிதர்களுடைய நலனுக்காகத்தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்திரன் ஒளியை கொடுக்குது, இது யாருக்காக? அது தனக்கு வச்சுக்குதா? இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சுயநலத்தோடு செயல்படுறது, எல்லாம் மனித நலன். மரம் பாருங்க, பழங்களை வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. வெயில நிக்குது, மழையில நிக்குது. சீத்தாப்பழம், சப்போட்டா இதெல்லாம் நின்றுட்டே இருக்குது. போய் நீ கேட்டு பாருங்க, நின்றுட்டே இருக்கிறிய, நீ ஒரு வாய் அள்ளி சாப்பிட வேண்டியதானே? யாருக்காக மரம் நின்று கொண்டு இருக்கு? ஏன் நிக்கணும்? நிற்க வைத்தவன் யார்? ஏன் நிற்க வேண்டும்? யாருக்காக நின்று கொண்டிருக்கிறது? யாரை எதிர்பார்த்து நிற்கிறது? யாருக்காக வெயிட்டிங்? மனிதனுக்காக. மனிதன் மாண்புமிக்கவன், மனிதன் மதிப்பிற்குரியவன், மனிதன் மரியாதைக்குரியவன். கடல் தண்ணீர் இங்க கொடுக்க மாட்டாங்க. தண்ணீர் எங்க கொடுக்குது? மேல கொடுக்குது. எது கொடுக்குது? மேல. மேல போய் மலையின் மூலமா கீழே வரும். கடல் சர்வீஸ் செய்யுது. சூரியன் பணிவிடை செய்கிறது, சந்திரன் பணிவிடை செய்கிறது, மரங்கள் பணிவிடை செய்கின்றன. யாருக்கு? மனிதன். மனிதன் அவ்வளவு மாண்பு மிக்கவன். அப்ப இந்த மதிக்க கற்றுக்கொள்ளுதல், இந்த குணங்கள் முதல்ல மாறணும். வெளித்தோற்றத்துல நாளாக நாளாக வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த அஹ்லாக், அந்த பண்புகள், அது பல காரணங்களா இருக்கலாம். அவர்களிடத்துல சரியான வழிகாட்டுதல் இல்லை. இஸ்லாம் முதல்ல என்ன வைக்குது? மறுமை நாள், ஆகிரத். ஒரு மனிதனுடைய குணங்கள் சரியாவதற்கு முக்கியமானது என்ன? அவன் மறுமை நாளை முன்னால வைக்கணும். மரணத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம். ஒரு நாள் வரும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். மற்ற மனிதர்களை குறித்து நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? மற்ற மனிதர்களுக்கு கஷ்டம் என்று வரும்போது நான் என்னுடைய நிலை எப்படி இருந்தது? அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டனா? அதனாலதான் ஹதீஸ்ல வந்து பெரும்பாலும் ஒருவருடைய குறையை நீங்கள் மறைத்தால், நீங்கள் நீக்கினால், நாளை மறுமை நாளில் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான், உங்களுடைய குறைகளை அல்லாஹ் களைவான், உங்களுடைய குறைகளை அல்லாஹ் போக்குவான். மன் ஃபரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் இது. அப்ப இது எப்போ சாத்தியமாகும்? இது ஆகிரத்தை, மறுமையை முன்னால் வைக்க வேண்டும். மறுமையை முன்னால் வைக்கும் போது மனிதனுடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதன் மறுமையை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ப்ராப்ளம் இதுதான். ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்? என்ன காரணம்? மறுமையை ஏத்துக்க மாட்டேங்கிறான். மனிதன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். நான் பாவத்துக்கு மேல் பாவம் செஞ்சுட்டு பெரிய யாரும் கேட்க கூடாது, என்னை யாரும் கேட்க முடியாது. இன்னொரு காரணம் என்ன? நாம தான் செத்துறோமே, மண்ணோட மண்ணா போயிடுறோமே, மக்கி போயிடுறோமே, மிக்சப் ஆயிடுறோமே. இது எப்படி இம்பாசிபிள்? இது எப்படி செத்த பிறகு மண்ணோடு மண்ணா மக்கி போனதுக்கு பிறகு அது எப்படி திரும்ப உயிர் கொடுப்பான்? திரும்பி எப்படி நிற்க முடியும்? ஏன்னா சயின்ஸ்ல இது ப்ரூஃப் பண்ணியாச்சு. இறந்ததுக்கு பிறகு ஒரு நாளைக்கு பிறகு என்ன நடக்கும், 2 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும், 1 மாசத்துக்கு பிறகு, 1 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், இதெல்லாம் சயின்ஸ்ல ப்ரூஃப் பண்ணியாச்சு.
எல்லாம் அழுகி போயிடுறோம், மக்கி போயிடுறோம், மண்ணோட மண்ணா கலந்துறோம். அப்புறம் எப்படி உயிர் கொடுத்து எப்படி வர முடியும்? இதுதான் ரெண்டு குணங்கள், ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு என்ன, நான் தவறுக்கு மேல் தவறு செய்யணும், பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும். மறுமை என்று ஒன்று இருப்பதாக சொன்னால், நம்பினால், நினைத்தால் நிச்சயம் அவருடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். அவருடைய வாழ்வியல் முறையே மாறிவிடும். அவருடைய வாழ்க்கை நிறைய மாறிவிடும். மறுமை என்று ஒருவன் இருக்கிறது என்று ஒருவன் நம்பினால், உறுதியாக நம்ப ஆரம்பித்தால், உள்ளுக்குள்ளிருந்து, வெளியில கிடையாது, உள்ளுக்குள்ளிருந்து அவனுடைய எல்லாமே சேஞ்ச் ஆகும். அவன் மாற விரும்புறது இல்லை. நான் மாறக்கூடாது, நான் மாற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாற்ற மாட்டேன். அப்ப ஆகிரத்தை முன்னால் வைக்கும் போது இவருடைய குணங்கள் என்ன ஆகுது? நல்ல குணங்களாக, நற்பண்புகளாக மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் எல்லா இடங்களிலேயும் ஆகிரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துறோம். எங்கெல்லாம் குணங்கள் கெட்டு போகுது அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபாமாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வஅம்மா மன் பখিல வஸ்தகனா வகذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله اذا تردى ان علينا للهدى وان لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى. குணங்கள் மாறுவதற்கு அவசியமானது என்ன? ஆகிரத். அதனால என் பையன் திருந்த மாட்டேங்கிறான், என் பையன் மாற மாட்டேங்கிறான், அந்த அச்சிட்ட போய் நான் ஓதி பார்க்கிறேன், இந்த அச்சிட்ட போய் நான் ஓதி பார்க்கிறேன், அவர் மந்திரம் செய்யறார், இவர் தந்திரம், இதெல்லாம் மனிதன் மாறவே முடியாது. அவனுடைய குணங்கள் மாறாது. மனிதனுடைய குணங்கள் மாறுவதற்கு மனிதன் மறுமையை நம்பணும், ஆகிரத்தை நம்பணும். ஆகிரத்தை அவன் நம்பும் போது அவனுடைய குணங்கள் தானாகவே மாற ஆரம்பிக்கும். அதனால நம்முடைய குணங்கள், நம்முடைய அஹ்லாக், நற்குணங்கள், நற்பண்புகளாக மாறுவதற்கு நாம எப்போதுமே மறுமையை மறந்துவிடக் கூடாது. இப்படி இருக்கும்போது நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கும்? புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் மக்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள். சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு பெரிய ரவுடி, பெரிய தாதா, வழியில உட்காந்துட்டு போற வர்றவங்க எல்லாம் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தார். இந்த ரவுடி தாதாங்கிறது நம்ம விளக்கத்துக்காக சொல்றேன், அந்த ரொம்ப மட்டத்தனமான ஆள். சஹாபாக்கள் போனாங்க, போய் என்ன பண்ணாங்க, கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நேரா மதீனா கொண்டு வந்துட்டாங்க. யார? ரவுடி தாதா, அதாவது மனிதர்களை மிரட்டக்கூடிய ஒரு மட்டத்தனமான ஆள் கொண்டு வந்துட்டாங்க. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்துல ஜெயிலாம் கிடையாது, எங்க வைக்கிறதுன்னு தெரியல, எங்க கொண்டு போய் வைக்கிறது. அதனால மஸ்ஜித்ல கொண்டு வந்து பள்ளிவாசல தூணோட கட்டி விட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஜெயில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மஸ்ஜித்ல கொண்டு வந்து கட்டிட்டாங்க. யார? அல்லாஹ்வை நம்பாதவர், ஆகிரத்தை நம்பாதவர், மனிதர்களை மிரட்டி கொண்டிருந்த, மனிதர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க? பள்ளிவாசல். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நீங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. முஸ்லீமை இன்னொரு முஸ்லீமை சொல்றாங்க, நீ பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொப்பி இல்ல, அது இல்ல, இது இல்ல. எங்க இது குணங்கள்? யார மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வராங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரில கொண்டு வர்றாங்க. எது கொண்டு வர்றாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் தாராளமாக மஸ்ஜிதுக்குள்ள வரலாம். இதுதான் இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. இப்ப குணங்கள் காரணம் பாருங்க. இவன் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுங்கிறான், அவன் என்ன ஏன் மஸ்ஜிதுக்கு நீ வரக்கூடாதுங்கிறான், என்னமோ இவன் அப்போண்டு சொத்து மாதிரி இவன் இங்க வரக்கூடாது. என்ன குணங்கள், என்ன பண்புகள், அஹ்லாக்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தூணோட கட்டிட்டாங்க. முதல் நாள் போனாங்க, போய் கேட்டாங்க, மா இந்த கையா சுமாமா, சுமாமா என்ன செய்தி, ஏன் கட்டி வச்சாங்க பள்ளிவாசல்ல? காரணம் என்ன? முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்,
அவர்களுடைய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒத்துழைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு அவர் கண் கூட பார்க்கணும். ஒருவர் பார்த்தாலே உண்மையான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை ஒருவன் வெளியிலிருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து துடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஃபேமிலி இந்த மாதிரில இருக்கணும், தாயாக இருந்தா இந்த மாதிரில இருக்கணும், தகப்பனா இருந்தா இந்த மாதிரில இருக்கணும், பிள்ளைகளா இருந்தா இப்படில இருக்கணும். இதுவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது, இது நான் சொல்லல. ருபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏங்குவார்கள், எவத்து விரும்புவார்கள், எதை விரும்புவார்கள், லவ் கானூ முஸ்லிமீன். நம்ம குடும்பமும் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கக்கூடாது. என்ன அழகான கட்டுப்படுதல், என்ன அழகான குடும்பம், என்ன அழகான பிள்ளைங்க, எப்படி கட்டுப்படுகிறார்கள். இவருடைய ஹேபிட், இவருடைய குணங்கள், இவருடைய கேரக்டர்கள். மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு ஏன் கட்டி வைக்கிறாங்க? மஸ்ஜிதுக்குள் முஸ்லிம்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்துக் கொள்கிறார்கள், எப்படி ஹோப்பா இருக்கிறாங்க, எப்படி வரிசையில் நிற்கிறார்கள், எப்படி அந்த நல்லிணக்கம் எப்படி இருக்குது, சகோதரத்துவம் எப்படி இருக்குது. இது காரணம் என்ன? இவன் பள்ளியா சொல்ல வரக்கூடாது அவன் சொல்றான், அவன் பள்ளியா சொல்ல வரக்கூடாது இவன் சொல்றான். என்னது? முதல் நாள் போனாங்க, போய் கேட்டாங்கம்மா இந்த கையா சுமாமா, சுமாமா என்ன செய்தி அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, இன் தக்துல் தக்துல் தா தன்பின் வ இன் தன்இம் தன்இம் அலா ஷாக்கிர். நீங்கள் கொலை செய்தாலும் நியாயமான ஒரு ஆளைத்தான் நீங்க கொலை செய்வீங்க, கொலை செய்வதற்கு தகுதியான ஆளைத்தான். ஏன்னா அவ்வளவு ரவுடித்தனம், அவ்வளவு மொட்டத்தனம் நான் செஞ்சிருக்கிறேன், மனிதர்கள் மேல அவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்கிறேன். இன் தக்துல் தக்துல் தா தன்பின், தாங்கள் கொலை செய்தாலும் அநியாயமா கொலை செய்யல, கொல்லல. அதே சமயத்தில் வயின் தன்னையும் தாங்கள் உபகாரம் செய்து என்னை விட்டு விட்டால் அலா ஷாக்கிரின், நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன், நான் யாருக்கு ப்ரூஃப் பண்ணுவேன். அப்ப ரெண்டாவது நாள் போனாங்க, மா இந்த கயாசு மாமா, அதே பதில். மூணாவது நாள் போனாங்க, அதே பதில். நான்காவது நாள் என்ன பண்ணாங்க? இவரை அவுத்து விடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்னை கை காலை அவுத்து விடுங்க. அவுத்து விட்டாச்சு. அவரு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டார். சோறு கொண்டு வரப்பட்டது, சாப்பிட்டார். ரெண்டாவது வீடு, மூணாவது வீடு, நாலாவது வீடு, 5, 6, 7, 8, 9 வீட்டு சாப்பாடு. கலிமா சொல்லி முஸ்லிம் ஆனதற்கு பிறகு அவருக்கு உணவு கொண்டு வரப்பட்டது. ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட்டோன்னு சொல்லிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிரம்பி விட்டது. அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு குடலில் சாப்பிடுகிறான், முஸ்லிம் அல்லாதவனை பொறுத்தவரையில் 9 குடல்களில் சாப்பிடுகிறான். உணவுல பரக்கத் இல்லாம போயிருக்கு, கூட சாத்தான் சேர்த்து விடுகிறான். ஏன் காரணம் என்ன? உணவினுடைய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்பதில்லை. அஹ்லாக் கடைபிடிக்கணும். பிஸ்மில்லாஹ் சொல்லணும், சாப்பிடும்போது அல்லாஹ்வை நினைவு கூறணும். ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை சிந்திக்கட்டும். இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதனை சிந்திக்க சொல்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் மடையர்களாக்கி பார்க்கிறார்கள், அவனுடைய அறிவை பறித்து பார்க்கிறார்கள். இஸ்லாம் மட்டும்தான் அறிவை செலுத்து என்கிறது. ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி அன்னா சபபுல் மா சப்பா. அது பிறகு என்ன பண்ணார்? நேரா அவர் இந்த சுமாமா பாருங்க. இப்போ இவர் எப்படி எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தார், எப்படி முஸ்லிமா மாறினாரு? அஹ்லாக். அவ்வளவு பெரிய தவறு செய்தவராக இருந்தாலும், மனிதர்கள் மீது அநியாயம் செய்தவராக இருந்தாலும், ஆனால் அவர்களோடு நடந்து கொண்ட முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் பண்புகள் அவரை முஸ்லிமாக மாற்றிவிட்டது. ஆகையினால அஹ்லாக் என்கிற இந்த சாப்டர் இருக்குது, இது ரொம்ப நீளமான ரொம்ப விசாலமான ஒரு சாப்டர். இது இந்த அஹ்லாக் என்பதற்கு பெற்றோர்களிடத்தில் எப்படி பண்புகளோடு இருக்கணும், அதே மாதிரி மனைவியிடத்துல கணவன் எப்படி இருக்கணும், கணவனிடத்துல மனைவி எப்படி இருக்கணும், ஒரு நண்பன் இன்னொரு நண்பரிடத்துல எப்படி இருக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும், ஒரு மஹல்லாவாசிகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையுமே
நம்முடைய குர்ஆனும் ஹதீஸும் சரி மிக தெளிவான முறையில் வழிகாட்டி இருக்கிறது. அதனால நாம் எதை பற்றி கவலைப்படுகிறோமோ இல்லையோ, நிறைய பயான்களை கேட்கிறோம், நிறைய ஆயத்துகளை, நிறைய சூறாக்களை கேட்கிறோம், நிறைய ஹதீஸ்களை கேட்கிறோம். நமக்கு இருக்க வேண்டிய ஃபீலிங், இருக்க வேண்டிய கவலை என்ன? ஒரே கவலை நமக்கு என்ன இருக்கணும்? நான் எப்போது இறை அச்சம் உள்ளவனாக மாறுவேன்? மத்தா அகூனு மினல் முத்தகீன், நான் எப்போது இறை அச்சம் உள்ளவனாக மாறுவேன்? என்னைக்காவது நம்ம இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிறோமா? நமக்கு இருக்க வேண்டிய ஃபீலிங், இருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு, நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், அண்ணன் உதவ மாட்டேங்கிறான், தம்பி உதவ மாட்டேங்கிறான், சொந்த மச்சான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், மாமாவை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், அவர் எவ்வளவு பெரிய அஜித்து, அவரு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு, இவரு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரு ஒண்ணு யார் கொடுப்பானோ அவனை விட்டுறோம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இது துனியா சம்பந்தப்பட்ட கவலை, இது இருந்துட்டே இருக்கும். நம்முடைய மரணம் வரை நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்ன? நான் எப்போது இறை அச்சம் உள்ளவனாக மாறுவேன்? மத்தா அகூனு மினல் முத்தகீன், நான் எப்போது இறை அச்சம் உள்ளவனாக மாறுவேன்? என்னுடைய உள்ளத்திற்குள் இறை அச்சம் எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய அச்சம் எப்போது வரும் என்கிற கவலை. மத்தா அகூனு மினஸ் சாபிரீன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் பொறுமை இழந்து விடுகிறேனே, நான் எப்போது பொறுமைசாலியாக மாறுவேன் என்ற கவலை. எனது குறைகளை பார்க்கக்கூடியவனாக நான் எப்போது மாறுவேன்? நான் எப்பவுமே அடுத்தவர்களுடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குறைகளை ஆராயக்கூடியவனாக நான் எப்போது மாறுவேன்? மத்தா அகூனு மினல் காஷியீன், கஷியத், தக்வா வேற, கஷியத் வேற, கௌஃப் வேற, இது வேற வேற அர்த்தம். கஷியத் சொன்னா இல்லாத ஒன்றுக்காக அஞ்சுவது. இன்னமா துன்திரு மணி தபா திக்ர வஹஷிய ரஹ்மான பில் கைப், கைப் நேரத்துல அஞ்சுவது. ஆகையால் இந்த அஹ்லாக் என்கிற அந்த ஒழுக்கம், நற்பண்புகள், இவைகளால் தான் இஸ்லாம் நின்று கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளரும், முழுமையடையும். எப்போது? யாரின் மூலம்? நம் மூலம் தான் இஸ்லாம் முழுமையடையும். ஆகையினால் அதற்கு முக்கியமான தேவை நம்முடைய குணங்கள், அஹ்லாக்குகள், பண்புகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ கேட்டோமோ அவற்றை வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்து பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.